ஹாய், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் பை ஜிப்ரான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் சார், ஆனால் என்னால் முடியல. என் தலையில் மட்டும் ஏன் எல்லா வேலையும் என் முதலாளி கட்டிடுறாரு? இந்த மாதிரி யாராவது புலம்பியிருக்கீங்களா? எனக்கு இந்த மாதிரி வார்த்தையை கேட்கும்போது ஒரு கதை ஞாபகத்துக்கு வரும். ஒரு கம்பெனி நல்லா வெற்றிகரமாக வளர்ந்துட்டு வந்து திடீர்னு ஒரு பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருந்தது. அந்த முதலாளிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. காரணத்தை அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் தாங்கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தான் அவருக்கு குழப்பமே. அதுக்காக ஒரு வழி கண்டுபிடிச்சார். ஒரு நாள் காலையில் கம்பெனி ஓப்பன் ஆச்சு. வேலை செய்கிறவங்க எல்லாம் உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அப்போது அவங்க வெளியில் ஒரு போர்டை பார்த்தாங்க. அந்த போர்டில் என்ன எழுதி இருந்துச்சுன்னா, இவ்வளவு நாள் கம்பெனி லாஸில் போனதுக்கு காரணமாக இருந்தவர் இறந்து விட்டார். அவரோட சவப்பெட்டி மீட்டிங் ரூமில் இருக்கு. எல்லாரும் அங்கே வந்து உங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்துங்க அப்படின்னு எழுதியிருந்துச்சு. அங்கே வேலை பார்த்த எல்லாருக்குள்ளேயும் யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின் வர ஆரம்பிச்சது. பல பேர் தங்களுக்கு பிடிக்காதவங்களை நினச்சிக்கிட்டு கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே உள்ளே போயிருக்காங்க. நிறைய பேர் யாராக இருக்கும்னு கற்பனை பண்ணிட்டு உள்ளே போனாங்களோ அவங்க எல்லாருமே அதே ரூமில் இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியும் குழப்பமும் ஆனாங்க. நான் எதிர்பார்த்த ஆள் இல்லைன்னா வேற யார் தான் அந்த சவப்பட்டியில் இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு கேள்வி வந்துச்சு. ஒவ்வொருத்தராக அந்த சவப்பெட்டியை எட்டி பார்க்கும்போது அவங்க ஷாக் ஆனாங்க. அது ஏன்னா அந்த சவப்பெட்டியில் யாருமே இல்லை. யாருமே சாகலைன்னா அப்புறம் எதுக்கு இப்படி ஒரு போர்டை வச்சு ஒரு சவப்பெட்டியை வச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே குழப்பம். அப்போ அந்த ரூமுக்குள்ள முதலாளி வந்தார். எல்லாரும் எப்படி அவர்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு அமைதியாக இருந்தாங்க. ஒரே ஒரு ஆசாமி மட்டும் அவர்கிட்ட போய், சார் அதான் யாருமே சாகலையே, அப்புறம் எதுக்கு இந்த சவப்பெட்டியை வச்சு எங்கள் எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த முதலாளி, சவப்பெட்டியில் தான் உருவம் இருக்கே அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட எல்லாருக்கும், என்னது உள்ள உருவம் இருக்கா, நாம தான் சரியாக கவனிக்கலையோ அப்படின்னு திரும்ப போய் எட்டி பார்த்துருக்காங்க. அப்போ தான் ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. உள்ள ஒரு பெரிய கண்ணாடி ஒன்று இருந்தது. அதில் யார் பார்த்தாங்களோ அவங்களோட முகமே அதில் தெரிஞ்சிருக்கு. இப்போ அந்த முதலாளி எல்லார்கிட்டையும் சொன்னார், யார் யாரோட முகமெல்லாம் இந்த சவப்பெட்டியில் தெரிஞ்சுதோ அவங்க தான் இந்த கம்பெனியோட வீழ்ச்சிக்கு காரணம் அப்படின்னு. யாருமே எதிர்த்து பேசாம தலை குனிஞ்சு நின்னாங்க. முதலாளி தொடர்ந்து சொன்னார், நான் ஏன் உங்கள் எல்லாரையும் வர சொன்னேன்னா, நீங்கள் எல்லாரும் உங்களால் இவ்வளவு தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களையே நீங்கள் குறைச்சி அடையாளப்படுத்தி அந்த கட்டத்துக்கு உள்ளே சிக்கியிருக்கீங்க. அந்த கட்டத்தில் இருந்து வெளியில் வாங்க. அப்போ தான் உங்களோட சக்தி உண்மையாகவே வெளிப்படும். அது உங்களுக்கும் இந்த கம்பெனிக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னது 100க்கு 100 கரெக்ட். நம்ம எல்லாரும் நமக்குன்னு ஒரு லிமிட் வச்சுட்டு அதுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கோம். நம்மளை கம்பேர் பண்ணிட்டும் இருக்கோம். ஆனால் அதை தாண்டிய சக்தியும் திறமையும் நம்மக்கிட்ட இருக்கு. நம்மளை பற்றின குறைவான அபிப்பிராயத்தை மாற்றிக்கிட்டாதான் உயர்வான இடத்தை நோக்கி நம்மளால் போக முடியும். கண்டிப்பாக நம்மளோட திறமையும் அப்போ தான் வெளிப்படும். நம்மளை பற்றி நாம் என்ன நினைக்கிறோமோ அதையே தான் வெளி உலகத்திலையும் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்மளை பற்றி உயர்வாக நினச்சி அப்புறம் உயர்ந்து காட்டுவோம். தேங்க்யூ. நீங்கள் கேட்ட இந்த பாசிட்டிவ் ஸ்டோரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உன் வாழ்க்கை உன் கையில்.